எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நல்ல பெண் அமைதியான வீடு. உறவுகள் கூடி கழிப்பதில் தான் இன்பம், அதனால் தான் குடும்பம் என்கிறோம். உங்கள் குடும்பத்தில் அத்தகைய மகிழ்ச்சி நிலவுகிறதா என்பதை அறிய ஒரு சில வழியுண்டு. குடும்பத்தில் இருக்கிறவங்க ஓய்வு நேரத்தை வீட்டில் கழிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனரா அல்லது வெளியே இருப்பதிலா? இதை வைத்து நாம் ஒரு முடிவு செய்து கொள்ளலாம். உங்கள் கணவர் வேலை முடிஞ்சதும் உடனே வீட்டுக்கு வந்துடுவாங்களா, இல்லை வெளியே நண்பர்களோட பொழுத கழிக்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்களா? அவங்க உங்கள் கூட வீட்டில் இருக்கிறதுல அதிக மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கிறாங்களா, அல்லது நண்பர்களோடு வெளியில் இருக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டுறாங்களா? ஓய்வு நேரத்தை உங்கள் கணவர் வெளியே தான் செலவழிக்கிறாரா, அதுதான் அவருக்கு அதிக மன திருப்தி கிடைக்கிறதா? அதன் காரணத்தை நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கணும். அவசியத்திற்காக வெளியே இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. உங்களோட இருப்பதில் அவங்களுக்கு மகிழ்ச்சி மன அமைதியும் கிடைக்க முடியாமல் இருக்கிறாங்களா, அதற்கான காரணத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிறணும். உங்களுடைய அணுகுமுறை, பேச்சு, முகபாவம், நடைமுறை இவையெல்லாம் உங்களோட வீட்டில் ஒன்றிருக்க பிடிக்காமல் அதிக நேரம் வெளியே இருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறதா? இதையும் நாம் யோசித்து பார்க்கணும். அது எதனால் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்து பார்த்தீங்களா? அல்லது அவர் குணமே அப்படித்தான் என்று அவர் மீது குற்றத்தை சுமத்திவிட என்றீங்களா? உங்களுக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது என்று நீங்கள் என்னைக்காவது சிந்தித்து பார்த்தீங்களா? எத்தனையோ ஆண்கள் தங்கள் அலுவல்கள் முடிந்து ஓய்வு கிடைத்த முதல் சந்தர்ப்பத்திலேயே வீடு திரும்புவதற்கு அவசரம் காட்ட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஆண் மட்டுமே காரணமாகிட முடியாது. அவங்க வீடு திரும்பும்போது புன்னகையோடு மலர்ந்த முகம் காட்டி இதமான வார்த்தை பேசி கண் குளிர்ச்சியாக காட்சி தரும்படி மனைவி நடந்து கொண்டால் எந்த ஒரு கணவனும் மனைவியின் அன்புக்காக வீடு நோக்கி ஓடோடி வந்து விடுவார்கள். இத்தகைய பெண் இருக்கும் வீடே அருள் சூழ்ந்த வீடு, அலங்கார இல்லம். கல்மண்ணம் கொண்டவங்களை கூட இவர்களால் வசப்படுத்திவிட முடியும். அதனால்தான் இறைத்தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: ஓர் இறை நம்பிக்கையாளருக்கு இறையச்சத்திற்கு பிறகு நன்மை தரக்கூடிய மற்றொரு சிறந்த பொருள் நற்குணம் வாய்ந்த மனைவியாவாள். கட்டளையிட்டால் அவள் கீழ்ப்படிவாள், காணும்போது கணவனின் உள்ளத்தை மகிழ்விப்பாள், எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக செய்து முடிப்பாள், கணவன் வீட்டில் இல்லாத போது தன்னுடைய சரீரத்தையும் கணவனின் செல்வத்தையும் பேணி பாதுகாப்பாள். இப்னு மாஜா. உங்களோட கணவர் அதிகமான மன அமைதி பெறுவது உங்கள் கூட இருக்கும்போதா, இல்லை உங்களை விட்டு விலகி இருக்கும்போதா? நீங்கள் அவருக்கு அமைதி அளிக்கிறீங்களா, இல்லை அவஸ்தை கொடுக்குறீங்களா? உங்களால் அவருக்கு கிடைப்பது நிம்மதியாக மன உளைச்சலா? இதையும் நாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிறணும். வாழ்க்கையில் நெருக்கடியான பிரச்சனைகளோடு போராடி உழைத்து களைத்து மனசோருடன் வீடு திரும்பும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியும் கொடுத்திட உங்களால் முடிகிறதா? எந்த ஒரு மனிதனுக்கும் மிகவும் தேவைப்படுவது மன அமைதிதான். பணத்தாலும் பதவியாலும் வாழ்வின் இன்ன பிற வசதிகளாலும் இந்த மன அமைதியை பெற்றுவிட இயலாது. மன அமைதியை விட மதிப்பு வாய்ந்த பொருள் வேறெதுவும் இல்லை. நம்மால் ஒருவருக்கு அதை கொடுக்க முடியும் என்றால் அதைவிட பெரிய சேவை வேறொன்றும் இல்லை. ஒரு பெண் படைக்கப்பட்ட அசல் நோக்கமே தன் கரம் பிடித்த வாழ்க்கை துணைவருக்கு மன நிம்மதியும் சாந்தியும் அளிப்பதுதான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான்: அவன் உங்களுக்காக உங்கள் இனத்திலிருந்தே துணைவியரை படைத்தான், நீங்கள் அவர்களிடம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக. திருக்குர்ஆன். இல்லத்தரசி வசிக்கும் வீட்டை அரபி மொழியில் மஸ்கன் என்பார்கள். சுக்கூன், அமைதி தருவதற்கு அங்கே ஒரு பெண் இருக்கிறாள் என்பதால் அது அமைதி இல்லம், மஸ்கன் ஆகும். இன்னும் சில கேள்விகளுக்கும் விடை காணுங்கள். கடந்த ஒரு வருடத்தில் உங்கள் கணவர் உங்களிடம் எத்தனை முறை கோபப்பட்டிருக்கிறார்? நினைவுக்கு வரவில்லையா? சரி, போகட்டும். கடந்த ஒரு மாதத்தில் எத்தனை முறை உங்களிடம் கோபித்திருக்கிறார்? அப்படி கோபப்பட்டிருந்தால் அது நியாயமான காரணத்திற்குத்தானா? நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்திருந்தால் அதை தவிர்த்திருக்க முடியும் தானே? அவங்க கோபப்படுற சமயத்தில் நீங்கள் அதனை எவ்வாறு எதிர்கொள்வீங்க? பதிலுக்கு நீங்களும் அவ்வாறு கோபப்படுவீங்களா? அப்படி நடந்து கொண்டதன் மூலம் எப்போதாவது அவங்க கோபம் தணிஞ்சிருக்கா? கோபப்படும் பழக்கத்தை அவங்க குறைச்சிருக்காங்களா? மாறாக அவங்க கோபப்படும்போது பொறுமையோடும் புன்முறுவலோடும் நீங்கள் அதனை சமாளித்து இருக்கிறீங்களா? அப்படி நடந்து கொண்டதால் எத்தகைய பலன் கிடைச்சது? அறிந்து கொள்ளுங்கள். நெருப்பு நெருப்பை அணைத்து விடாது, கோபம் கோபத்தை தணித்து விடாது.
உங்கள் கணவர் கோபக்காரராக இருந்தால் அந்த பழக்கத்தை அவங்களிடமிருந்து போக்க நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்வீங்க? அத்தகைய சந்தர்ப்பங்களில் அன்பாக பேசி அதை போக்க முயற்சி செய்ததுண்டா? அவங்க ஒவ்வொரு முறையும் கோபப்படும்போது நீங்கள் பொறுமையோடு நடந்திருந்தா அந்த பழக்கம் மெல்ல மெல்ல குறைஞ்சி போய் அப்புறம் அவங்க கோபப்படுறதே மொத்தமாக விட்டுருவாங்க. தண்ணீரால் நெருப்பை அனுப்பதை போல் அந்த கோபம் மெல்ல மெல்ல அதுவாக தானாக அணைஞ்சு போயிடும். உங்களோட வாழ்க்கை துணைவரின் கோபத்தை பொறுமை சகிப்புத்தன்மையின் மூலம் உங்களால் அழித்து விட முடியும். இதுக்கு நீங்கள் அக்கறை எடுத்துக்கொண்டு முயற்சி செஞ்சாலே போதும். உங்கள் கணவரைப் போல உங்களிடமும் கோபப்படும் பழக்கம் இருந்தால், அவங்க உங்களுக்கு பிடிக்காத வகையில் நடந்து கொண்டா, விரும்பத்தகாத வார்த்தையால் திட்டினா, அப்போது நீங்கள் எப்படி நடந்துக்குருவீங்க? கோபத்தை வெளிப்படுத்துவீங்களா அல்லது பொறுமையுடன் மௌனம் காப்பீங்களா? கடந்த ஓராண்டில் உங்களுக்குள் எத்தனை முறை சண்டை ஏற்பட்டது? எத்தனை முறை நீங்கள் அவங்கக்கிட்ட கோபப்பட்டீங்க? அப்போதெல்லாம் சற்று விவேகத்துடன் நடந்து கொண்டிருந்தால் சண்டையை தவிர்த்திருக்கலாம் அல்லவா? நீங்கள் கோபப்பட்டு அதனால் அவரை உங்களுக்கு பணிய வைக்க எப்போதாச்சும் முடிஞ்சிச்சா? அதனால் அவங்களுக்கு உங்கள் மீது நேசமும் நெருக்கமும் அதிகரிச்சிச்சா குறைஞ்சிச்சா? நிச்சயமாக கோபம் வெறுப்பையும் பிணக்கையும் தானே அதிகரிக்க செய்யும். இந்நிலையில் எந்த நன்மையும் தராத கேடு மட்டுமே விளைவிக்கக்கூடிய கோபத்தை கைவிடணும். கண்டிப்பாக நாம் அந்த கோபத்தை கைவிடணும். தேவையில்லாத கோபம் ஆண் பெண் 2 பேருக்குமே ஆகாது. கோபத்தை கட்டுப்படுத்துவதுதான் மிக பெரிய நற்செயல். அதனால் இவ்வுலகிலும் ஏராளமான நன்மைகளை பெறலாம், மறுமையிலும் ஈரேற்றம் பெறலாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், மேலும் அவர்கள் சினத்தை அடக்கிக் கொள்வார்கள், மேலும் அவர்களின் தவறுகளை மன்னித்து விடுவார்கள். இத்தகைய உயர்ந்த பண்பினரை முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். திருக்குர்ஆன். நாம் அனைவரும் நல்ல பெண்களாக இருப்போம். அப்போதான் நம்முடைய வீடும் நல்ல ஒரு அமைதியான வீடாக இருக்கும். நாம் அப்படி இருந்தால் தான் நம்முடைய குடும்பத்தில் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம். தேவையில்லாத கோபப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி உடம்பு முடியாமல் போய் இதெல்லாம் நம்ம கைவிட்டுட்டு நாம் எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும் என்று கூறி என்னுடைய இந்த பேச்சை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களிடம் வருகிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம். இன்ஷா அல்லாஹ்.